முக்கிய செய்தி. ஆந்திராவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க கோரி காசிமேடு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஆந்திரா அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட 7 விசைப்படகுகள் 2 மாதமாக விடுவிக்கப்படவில்லை. இன்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. சென்னை ஆந்திரா மாநிலம் அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த 7 மீன்பிடி விசைப்படகுகளை உடனடியாக விடுவிக்க கோரி இன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மீனவர்கள் ஒருநாள் அடையாள பொது வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் பயன்படுத்தி வந்த 7 மீன்பிடி விசைப்படகுகள் கடந்த ஜூன் 16ஆம் தேதி ஆந்திரா மாநில அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசைப்படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்ட சுமார் 2 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை அவை விடுவிக்கப்படவில்லை என மீனவர்கள் அதிர்ச்சியும் தெரிவித்துள்ளனர். விசைப்படகுகள் விடுவிக்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பிலும் விசைப்படகுகள் விடுவிக்க கோரி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இதுவரை தீர்வு கிடைக்காததால் மீனவர்கள் போராட்டத்தில் அறிவித்துள்ளனர். ஆந்திரா அரசை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டித்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். பிடிக்கப்பட்டுள்ள 7 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே மீனவர்களுக்கு முக்கிய கோரிக்கையாகவும் உள்ளது. தமிழக அரசின் கோரிக்கையை ஆந்திரா அரசு ஏற்காததால் காலதாமதம் செய்து வருவதாகவும் மீனவர்கள் குற்றச்சாட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அடையாள வேலை நிறுத்தம் போராட்டத்தில் நடத்துகின்றனர். மேலும் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு ஈர்க்கும் வகையில் சென்னை, திருவள்ளூர், நாகப்பட்டினம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது பகுதிகளில் போராட்டங்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலை 10 மணி அளவில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் காசிமேடு மற்றும் சென்னை பல்வேறு மீனவ பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள், மீன்பிடிப்பு தொழிலை சார்ந்தவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு படகுகளை விடுவிக்க வேண்டும் தெரிவித்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக விசைப்படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதால் அதனை நம்பியுள்ள மீனவர்கள் குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆந்திரா அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 7 விசைப்படகுகளையும் விரைவாக மீட்டு மீனவர்களை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீன்பிடி தொழிலை சார்ந்த அனைத்து தரப்பினரும் இன்று நடைபெறும் வேலை நிறுத்தம் மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என மீனவர்கள் அமைப்புகள் அழைப்பும் விடுத்துள்ளனர். 7 விசைப்படகுகள் சிறைப்பிடிக்க 2 மாதங்களாகியும் விடுவிக்கவில்லை ஆந்திரா அரசை கண்டித்து இன்று மீனவர்கள் வேலை நிறுத்தம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருகே காலை 10 மணி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்து வருகின்றனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி ஹரி.